ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த டுட்டோரியலில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா ஃபார் லூப்ஸ். ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியமானது ஃபார் லூப். ஓகேவா? ஏன்னா ஒரு ரிப்பீட்டடான ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு அரேலக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு ரிக்குவயர்மெண்ட் வரும்போது நம்ம ஒரு லூப் தான் போவோம். சரி, பார்த்துட்டோம் லூப் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரி ஒரு பிகினருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா லூப் புரியும் அப்படின்னா இப்போ நான் உங்கள் பேரை ஒரு 10 வாட்டி நான் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டாக காப்பி பேஸ்ட் ஒரு 10 வாட்டி பண்ணணும்னா ரன் பண்ணும்போது எனக்கு 10 வாட்டி பிரிண்ட் ஆயிரும். ஆனால் அது ஒரு பெஸ்ட் வே கிடையாதுல்ல. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப்பில் போட்டு அந்த ஃபார் லூப் 10 வாட்டி ரன் ஆகணும்னு சொல்லிட்டோம்னா அதுவே என்ன பண்ணிடும், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் 10 வாட்டி பிரிண்ட் பண்ணி காட்டிடும். இதுதான் யூஸ் கேஸ். ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஃபார் லூப் போகலாம். இப்போ இந்த ஃபார் லூப் இருக்குல்ல, இதுதான் C++, C#, ஜாவா இதெல்லாம் எங்கே போனாலுமே உங்களுக்கு என்னன்னா இந்த சின்டாக்ஸ் ஃபார் லூப்புக்கு. இங்கே மொத்தம் 3 பார்ட் இருக்கும் ஃபார் லூப்பில். இன்ட்ன்றது டேட்டா டைப், எந்த டைப் ஆஃப் டேட்டா நம்ம இது பண்ண போகிறோன்ட்டு. யூஸ்வலாக இது இன்ட்டாக தான் இருக்கும். இன்ட்டு i = 0. இந்த பிளாக் பேர் தான், இந்த ஃபர்ஸ்ட் செமிகாலன் இருக்குல்ல, இது வரைக்கும் இருக்கிற இந்த பிளாக் பேர் தான் இனிஷியலைசேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் நான் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன். சரி, இந்த ஃபார் லூப் எனக்கு எத்தனை வாட்டி ரன் ஆகணும் அப்படின்றத நான் எங்கே டிஃபைன் பண்ணுறேன்னா இங்கே தான் டிஃபைன் பண்ணுறேன். இங்கே இருக்குல்ல 10ன்னு சொல்லிட்டு இந்த 10 தான் டிஃபைன்டு. அதாவது 10 வாட்டி தான் எனக்கு இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்றத இந்த 10 டிஃபைன் பண்ணுறது. i less than 10 அப்படின்னா இந்த i ஃபர்ஸ்ட் 0வாக இருக்கா, 0 lesser than 10 கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன பண்ணால் இங்கே போய்ட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டு இங்கே வந்துடும். இங்கே வந்த அப்புறம் தான் இந்த இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட், இந்த பிளாக் பேர் தான் இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட். நான் பண்ணியிருக்கிறது இன்க்ரிமெண்ட், i++ அப்படின்னா இன்க்ரிமெண்ட், i-னா டிக்ரிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் i++. ஏற்கனவே 0வாக இருந்தது, இப்போ i++னா 0 + 1 1 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், i 1. ஸோ i lesser than 10 அப்படின்னா i 1 less than 10. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. திரும்ப உள்ள பிரிண்ட் ஆயிரும். 0லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா i lesser than 10 தானே தவிர i less than equal to 10 கிடையாது. அதனால எத்தனை வாட்டி ரன் ஆகும், 9 வரைக்கும் தான் ரன் ஆகும். அப்போ 0லேருந்து 9னா 10. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபார் லூப். C++, C#, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இந்த ஃபார் லூப் இருக்கும். சரி, ரைட்டு. இதுக்கும் பைத்தானுக்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த C#, ஜாவாலாம் ஃபார் ஈச்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபார் ஈச்சும் இங்கே உள்ள பைத்தானில் இருக்கிற ஃபார் சிமிலராக இருக்கும். எக்ஸாம்பிள், அதே ஃபார் கமாண்ட் இருக்கா, i in datas. இப்போ ஐன்றதான் இங்கே இன்ட் ஐன்னு சொல்லி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த ஐ தான் லோக்கல் வேரியபிள். இந்த ஐக்கு எங்கேருந்து டேட்டா வரப்போகுது, இங்கே டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான்ல, இந்த கலெக்ஷன் இல்லை லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இதிலேருந்து தான் உங்களுக்கு என்ன வரும், ஒரு டேட்டாவாக எடுத்து ஐயில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளாக் இந்த நம்ம எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, லூப்பாக இருந்தாலும் சரி, இந்த கோலன் வச்சாகணும். வச்சுட்டு தான் உள்ளே பிரிண்ட்டு இல்லை நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே டேட்டாவில் அதே போல் 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 10 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு ரன் ஆகும்போது என்ன வரும், 0 1 2. இந்த ஐயோட வேல்யூ அதே போல் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுவே அடுத்தடுத்த ரெக்கார்டை போய் இது பண்ணிக்க நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்டிஷன் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுவே ஒவ்வொரு நெக்ஸ்ட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு எவ்வளோ ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்டு வரைக்கும் போகும், எடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். என்ன ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு கோடு சாம்பிள் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. நான் சொன்ன போல ஃபார் நேம், இது இங்கே கேபிட்டல் கேஸ் அதெல்லாம் கிடையாது, நான் சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ FOR ஸ்மால் தான், NAMன்றதான் வேரியபிள். ரேஞ்சுன்னு போட்டிருக்கேன். ரேஞ்சுன்றது இங்கே உள்ள ஒரு மெத்தட், பைத்தானில் இருக்கிற ஒரு மெத்தட். இந்த ரேஞ்சுன்றதை பற்றி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுல நம்ம கிளியராக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஒரு டுட்டோரியல் இருக்குது, அந்த கோட் பார்க்கும்போது நம்ம இந்த ரேஞ்சை கிளியராக பார்க்கலாம். ரேஞ்சு 0லேருந்து 10 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இங்கே இதே கண்டிஷன் 0லேருந்து 10 வரைக்கும். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 0வை இன்க்ளூட் பண்ணோம், இந்த 10 இன்க்ளூட் பண்ணாது. அப்போ 9 வரைக்கும் தான் வரும். அப்போ நான் 0 போடாமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், 0 போடாமல் போட்டால் 0 வராது, நேராக என்ன ஆகும் 0 1 2 3. அதுக்கு பதிலாக நேராக 10ன்னு சொல்லி போட்டுடலாம். ஓகே, ஸோ அதில் இந்த நேம் வேரியபிள் என்ன வருதோ அது இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இவர் தான் ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ்.